பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 24ஆம் நாளில் நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 24ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 24ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி மத்தேயு 26:40. நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு முந்தைய இரவில் கெத்செமனி தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்படியாய் போகும்போது தம்மோடு கூட தன்னுடைய சீஷர்களில் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு போகின்றார். இங்கே தங்கி என்னோடு கூட ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து பிதாவை நோக்கி, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று அவர் மிகுந்த வியாகுலத்தோடு அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் அவர் சரீரத்திலிருந்து வெளியேறுகின்ற அளவிற்கு பாரத்தோடும் வேதனையோடும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். சீஷர்களை ஜெபிக்கும்படி சொல்லியிருந்தோமே என்று அவர் திரும்பி வந்து பார்த்தபோது அவர்களோ ஜெபம் பண்ணாமல் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து துக்கத்திலும் வியாகுலத்திலும் நிரம்பி இருக்கும் போது சீஷர்களோ நித்திரை மயக்கத்தினால் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தூங்கிக் கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று வேதனையோடு கேட்டு சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கும்படி வலியுறுத்தினார். ஆனால் அவர்களோ அதிக களைப்பு மற்றும் தூக்கத்தினால் அவரோடு கூட ஜெபத்தில் விழித்திருக்க முடியாமல் தூங்கினர். எனக்கன்பானவர்களே, சரீர ஓய்விற்கு நித்திரை அவசியம்தான். என்றாலும் அதிக தூக்கம் அதிக களைப்பை கொடுக்கும் என்பதும் உண்மை. இயந்திரம் போல ஓய்வின்றி உழைக்கின்ற ஒருவர் வீடு திரும்பியதும் தூங்கி இளைப்பாறுவது இயல்புதான். ஆனால் இந்நாட்களில் பார்க்கும்போது பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை கையில் மொபைலோடும் புத்தகத்தோடும் டிவி பார்த்து கொண்டும் இருப்பதால் இரவு மிகவும் பிந்தித்தான் படுக்கைக்கு போகிறார்கள். அதனால் விடிய விடிய தூக்கம், பின்னர் அவசரமாக எழுந்து வேலைக்கு ஓடுவது என்பது இன்றைக்கு சாதாரண நிகழ்வாகி விட்டது. இப்படி இருக்க நேரத்தோடு எழுந்து தேவனுடைய பாதத்தில் அமர்வது என்பது மிகவும் கடினமான காரியமாகிவிட்டது. ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னா ஒரு நாள் பெர்மிஷன், ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னா ஒரு நாள் பெர்மிஷன் சொல்லுவோம், 2 நாள் பெர்மிஷன் சொல்லுவோம். ஆனா நாம எப்பவுமே ஈஸியா எக்ஸ்கியூஸ் சொல்லுகிற ஒரு இடம் கர்த்தருடைய காரியமாகத்தான் இருக்கின்றது. இன்றைய வேகமான உலகத்தில் காத்திருப்பது என்பது கூடாத காரியமாகிவிட்டது. எல்லாமே அவர்களுக்கு வேகமாக நடந்து முடிய வேண்டும் என்று விரும்புகின்றனர். முன்னாடி நாம் உணவகங்கள், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் என்றுதான் அறிந்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு துரித உணவகங்கள் என்று வந்துவிட்டது. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், வேகமாக உணவுகளை தயாரித்து தருவது. முன்பெல்லாம் கார் ரேஸ், பைக் ரேஸ்ல தான் வாகனங்களை வேகமாக ஓட்டுவார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் லேட்டாக எழும்புவதால் சரியான நேரத்திற்கு கிளம்ப முடியாமல் கல்லூரிக்கு போகிறவர்களும் வேலைக்கு போகின்றவர்களும் ரேஸில் ஓட்டுவது போல வேகமாக காரை, பைக்கை ஓட்டி செல்கிறார்கள். இதனால் சில நேரங்களில் விபத்திலும் சிக்கிக் கொள்கிறார்கள். இப்படி உலக வாழ்க்கையில் தான் அவசரம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இதைவிட அவசரமாக இருக்கிறார்கள். நேரத்தை சரியாக கையாளாததால் அவசர ஜெபம், அவசர வேத வாசிப்பு என்று எல்லாமே அவசரமாகிவிட்டது. ஜெபம் பண்ணாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக 5 நிமிஷ ஜெபம், 2 நிமிஷ ஜெபம், 1 நிமிட ஜெபம் என்று இன்றைக்கு தங்கள் ஜெப நேரங்களை சுருக்கி விட்டார்கள்.
வேத வாசிப்பு என்று வந்தால் தங்களுக்கு நேரம் இல்லை என்று வேதத்தை எடுத்து வாசிப்பதற்கு பதிலாக அவசர அவசரமாக கேலண்டரில் அந்த நாளுக்கான வசனத்தை மட்டும் வாசித்துவிட்டு செல்கின்ற எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். இப்படி எல்லாவற்றையும் அவசர அவசரமாக செயல்படுகிறதினால் இந்த அவசரத்தில் ஆண்டவரோடு விழித்திருப்பது எப்படி என்று அநேகர் சாக்கு போக்குகள் சொல்லி, வாரத்திற்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறோமே, அன்றைக்கு ஜெபித்துக் கொள்ளலாம், வேதத்தை வாசித்துக் கொள்ளலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், கிறிஸ்துமஸ், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் அன்று சபைக்கு போனால் போதும் என்றிருக்கின்ற பண்டிகை கிறிஸ்தவர்களும் உண்டு. வேதம் என்ன சொல்கிறது என்றால், மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்நாட்களில் அநேகர் காலையில் விழிக்கும் போதே அன்றைய நாள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்குமோ என்று மனதில் பலவிதமான கலக்கத்துடன் எழும்புகிறார்கள். நாம் கர்த்தரோடு காலை வேலையை ஆரம்பித்தால் நாள் முழுவதும் தேவ சமாதானம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த நாள் முடியும் போது நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தங்கியிருக்கும். ஒரு நாளினுடைய வெற்றியும் தோல்வியும் அந்த நாளை நாம் எப்படி ஆரம்பிக்கின்றோம் என்பதில் தான் இருக்கின்றது. காலையில் இருந்து ஜெபிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் அந்த நாளை முடிக்கும் போது பரிசுத்தமாய் திருப்தியாய் அந்த நாளை முடித்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வார்கள். காலையில் எழுந்து ஜெபிக்காதவர்கள் அன்றைய நாளை முடிக்கும் போது அன்று தாங்கள் சந்தித்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தேவனிடம் சொல்லி புலம்புவார்கள். நாம் விடியற் காலையிலே எழும்பி ஜெபிப்பது நாள் முழுவதற்கும் நமக்கு தேவையான தேவ பலனையும் தேவ வல்லமையும் கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சீஷர்கள் தம்மோடு அதிக நேரம் விழித்திருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கவில்லை. இரவு முழுவதும் அவர்களை விழித்திருக்கவும் அவர் சொல்லவில்லை. 1 மணி நேரம் மாத்திரமே தம்மோடு விழித்திருக்குமாறு இயேசு தமது சீஷர்களிடம் சொல்கிறார். ஆனால் அந்த 1 மணி நேரம் கூட அவர்களால் விழித்திருந்து ஜெபம் செய்ய முடியாமல் நித்திரை செய்தனர். இன்றைக்கு நாமும் கூட இந்த சீஷர்களைப் போல எத்தனை நாட்கள், எத்தனை வேளைகளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஜெபிக்க சொல்லியும் ஜெபிக்காமல் தூங்குகிறவர்களாக இருந்திருக்கின்றோம். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை தட்டி எழுப்பி விட்டிருப்பாரு, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பா என்று சொல்லி தூங்கினவர்களும் இருப்போம். எனக்கன்பானவர்களே, தேவனோடு தனித்திருத்தல், விழித்திருத்தல் என்பது அவசியம்தானா? எல்லா நாளும் நான் கட்டாயம் ஜெபிக்கத்தான் வேண்டுமா என்று நீங்கள் கேட்பீர்களானால், தேவாதி தேவனான இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மானிடனாக வாழ்ந்த நாட்களில் அவர் எப்போதும் பிதாவுடன் தனித்திருந்து விழித்திருந்து அனுதினமும் பிதாவை நோக்கி ஜெபித்து பிதா எப்படி அவரை வழிநடத்தினாரோ அப்படியே அவர் வாழ்ந்து வந்தார். இரவு நேரத்திலே விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படி இயேசு அடிக்கடி கெத்சமனே தோட்டம் இருக்கின்ற ஒலிவ மலைக்கு சென்று விடுவார். ஊழியத்திலே முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நேரங்களில் தேவ சித்தத்தை அறிய முழுவதும் விழித்திருந்து ஜெபித்தார். மத்தேயு 26:41 நம்மையும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்கின்றார். இயேசு கிறிஸ்து வெறுமனே விழித்திருங்கள் என்று சொல்லாமல் என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்கின்றார். இயேசுவின் இனிய பிரசன்னத்தில் விழித்திருங்கள். நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் போது அவரும் நம்மோடு கூட விழித்திருப்பார், ஜெபத்தில் இணைந்திருப்பார். தேவாதி தேவன் அவருக்கே ஜெபம் அவசியம் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக ஜெபிக்க வேண்டும் இல்லையா? இதை அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் நாம் சுகபோகத்தில் தூங்குவதும் ஜெபத்தை அசட்டை செய்வதும் நித்திரை இல்லாத நேரங்களில் கூட எச்சரிக்கையற்று ஜீவிப்பதும் நமக்குத்தான் கெடுதலை கொண்டு வரும். ஆகவே எச்சரிப்புடனும் விழிப்புடனும் ஜெபத்தில் தரித்திருப்போம். நாம் ஏன் ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை பார்க்கலாம். சோதனைகளை மேற்கொள்ள ஜெபம் அவசியம். மத்தேயு 26:41 சொல்கிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. சோதனை நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோம். கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் ஒவ்வொரு நாளும் நம்மேல் பலமாய் மோதுகின்றன. பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. ஆவிக்கு விரோதமாய் மாம்சம் இச்சிப்பதுதான் சோதனை. அதனால் எளிதாக பாவத்தில் விழுந்து சோதனையில் சிக்கிக் கொள்கின்றோம்.
குறுக்கு வழியிலே ஒரு நாளும் சோதனையை ஜெயிக்க முடியாது. மாம்ச பலத்தினாலோ மனித ஆலோசனைகளினாலே சோதனையை ஜெயிக்கவே முடியாது. சுய அறிவினாலோ ஞானத்தினாலோ சோதனையை ஜெயிக்க முடியாது. கம்பும் தடியும் கொண்டு சாத்தானை அடித்து விரட்டவும் முடியாது. சாத்தானை ஜெயிக்க இயேசு கற்றுக் கொடுத்த முக்கியமான ஒரு வழிமுறைதான் ஜெபம், ஜெபம், ஜெபம் மாத்திரமே. ஆம் பிரியமானவர்களே, நாம் சோதனைக்குட்படாமல் இருக்க வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காவிட்டால் சோதனையை நம்மால் ஜெயிக்க முடியாது. அதில் நாம் விழுந்து விடுவோம். மாம்ச பலவீனத்தினால் வரும் சோதனைகளில் சிக்காதிருக்க நாம் விழித்திருந்து ஜெபிப்பது மிகவும் அவசியம். இரண்டாவது, ஆபத்தில் பாதுகாக்கப்பட நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். யோனா 1:6 சொல்கிறது, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஜெபிக்காமல் தூங்கிக் கொண்டிருந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக யோனாவை தட்டி எழுப்பி கப்பல் மாலுமி சொன்ன வார்த்தைகள் நம்மை சிந்திக்க வைக்கட்டும். கர்த்தருடைய ஊழியக்காரன் இங்கு தூங்குகின்றார். ஆனால் கர்த்தரை அறியாத மாலுமியோ ஜெபத்தின் அவசியத்தை அவருக்கு உணர்த்துகின்றார். எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்று சொல்லுகின்றார். யோனாவிற்கு நினிவேயை குறித்த பாரம் இல்லை. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத மக்களுடைய ஆத்தும ரட்சிப்பை பற்றிய கவலை இல்லை. வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால், ஒரு இரவு பேதுரு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கும் போது சபையாரால் தூங்க முடியவில்லை. இரவெல்லாம் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுருவிற்கு அது தெரியாது. ஆனால் சபையார் விழித்திருந்து இரவெல்லாம் ஊக்கமாய் ஜெபித்ததை கர்த்தர் கேட்டார். தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை அற்புதமாய் விடுவித்தார். அப்போஸ்தலர் 20:31 சொல்கிறார், நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் என்று சொல்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக பிரயாணம் பண்ண வேண்டி இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவர் விழித்திருந்து ஜெபித்தார். சபைகளை குறித்த பாரம் அவருக்கு உண்டாயிருந்தது. 2 கொரிந்தியர் 11:28 சொல்கிறார், எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கின்ற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகின்றது என்று சொல்கின்றார். ஆம், உண்மையாக ஜனங்கள் மேலும் சபையின் மேலும் தேசத்தின் மேலும் நாம் பாரம் உள்ளவர்களாய் இருப்போம் என்றால், ஆத்துமாக்களை குறித்த அக்கறை நமக்கு இருக்கும் என்றால், உண்மையாக நாம் விழித்திருந்து ஜெபிப்போம். மூன்றாவது, பாவ சோதனைகளை மேற்கொள்ள நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:34 சொல்கிறது, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். நாம் வாழ்கின்ற இந்த உலகம் பாவ சோதனைகளால் நிறைந்தது. எங்கு பார்த்தாலும் இச்சைகளை தூண்டுகின்ற சினிமா போஸ்டர்கள், டெலிவிஷன் காட்சிகள், ஆபாச புத்தகங்கள், தீய மனுஷர்கள் நம் கைகளில் இருக்கும் மொபைலிலேயே உலகம் முழுவதையும் கொண்டு வந்து அடக்கிவிட்டது. ஊக்கமான ஜெபம் மட்டுமே பாவங்களை மேற்கொள்ளும் வல்லமையை நமக்கு தரும். ஆகவே பாவம் நெருங்காதபடி, சோதனைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாவ சோதனைகள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை எச்சரிப்பார். வீண் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போதே போதும் நிறுத்து என்கின்ற உணர்வை நமக்கு தருவார். தேவனுக்கு பிரியமில்லாத சில இடங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இந்த இடத்தை விட்டு உடனே எழுந்து போய்விடு என்று அதட்டுவார். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க நாம் விழிப்புள்ளவர்களாகவும் உணர்வுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். நான்காவது, நேசருடைய சத்தத்தை கேட்க விழித்திருக்க வேண்டும். உன்னத பாட்டு 5:2 சொல்கிறது, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நாம் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், விழிப்பாய் இருக்க வேண்டும். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். பகலின் குளிர்ச்சியான வேலை எது? விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரைதான் குளிர்ச்சியான வேலை. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், அதிகாலையில் என்னை தேடுகின்றவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று. உலக சத்தங்கள் காதிலே துரிப்பதற்கு முன்பாகவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அதிகாலையில் நாம் எழுந்திருக்க வேண்டும். அடுத்து குளிர்ச்சியான வேலை என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. அது ஆண்டவருடைய இருதயத்திற்கு குளிர்ச்சியான விதத்தில் பிரியமாய் நடந்து கொள்வதாகும். கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது அவருடைய உள்ளம் குளிருகின்றது.
நாம் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை துதித்து ஜெபிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறதற்கு, நம்மை குறித்ததான திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதற்கு அவர் எப்போதும் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கின்றார். 5வது, கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். மத்தேயு 25:13 சொல்கிறது, மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கின்றபடியினால் விழித்திருங்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் தம்முடைய வருகை குறித்து பேசினாரோ அப்பொழுதெல்லாம் விழித்திருங்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வருகையிலே காணப்படுவது எத்தனை ஆனந்த பாக்கியமான ஒரு அனுபவம் இல்லையா? அதே நேரத்தில் நாம் விழித்திராமல் போனால் வருகையிலே கைவிடப்பட வேண்டியதாகுமே. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து லூக்கா 21:3 சொல்கின்றார், ஆகையால் இனி சம்பவிக்க போகின்ற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். வருகை குறித்த அடையாளங்கள் எங்கும் காணப்படுகின்றன. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்திற்கு கர்த்தர் கொடுத்த கிருபையின் காலங்களும் முடிவடைய போகின்றது. நாம் வரலாற்று எல்லையில் நின்று கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய வருகைக்காக நாம் விழிப்புடன் ஆயத்தமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் எப்போது வருவார் என்று தெரியாததால் நாம் எப்போதும் விழித்திருந்து ஜெபிப்பது அவசியம். எனக்கன்பானவர்களே, காலையில் நாம் எப்போது எழும்புகின்றோம்? எழுந்ததும் நாம் என்ன செய்கின்றோம்? தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு நாம் நேரத்தை செலவழிக்கின்றோமா அல்லது மொபைல் போனுடன் நேரத்தை செலவழிக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். சாத்தான் தந்திரம் உள்ளவன். இன்று அநேக தேவ பிள்ளைகளுடைய ஜெப நேரத்தை இந்த மொபைல் போன் ரீப்ளே செய்துவிட்டது. எனக்கன்பானவர்களே, இதுவரை நாம் எப்படி இருந்தோமோ அதை தேவனிடத்தில் சொல்லி அவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இனியாவது நாம் உணர்வடைவோம். எப்படி நமக்கு சுவாசம் முக்கியமானதோ, சுவாசம் இல்லை என்றால் நாம் உயிரோடு இருக்க மாட்டோமோ, அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம்தான் சுவாசம். அந்த சுவாசம் இல்லை என்றால் நாம் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்து விடுவோம். ஒரு தேவனுடைய மனிதர் தன் சிறு வயதில் தன் தாயாரிடம் நான் ஜெயமுள்ளவனாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவருடைய தாயார் அவருக்கு பதிலாக ஸ்டார்ட் எ டே வித் ஜீசஸ் அண்ட் எண்ட் எ டே வித் ஜீசஸ் என்று சொன்னார்களாம். தன் தாயார் சொன்னதை அவர் அனுதினமும் கை கொண்டதால் அவர் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயமுள்ளவராக இருந்தாராம். முன்னாள் அமெரிக்க அதிபரான ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் அதிகாலையில் தேவனை சந்திக்காமல் யாரையுமே சந்திக்க மாட்டாராம். அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த நேரம் ஆபிரகாம் லிங்கனை தேடி அதிகாலை 4 மணிக்கு ஒரு முக்கியமான பதிலை தெரிந்து கொள்வதற்காக அவருடைய படை தளபதிகள் அவருடைய வீட்டிற்கு வந்தார்களாம். ஆனால் அவரோ கதவை பூட்டி ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். ஒரு படை தளபதி ஆபிரகாம் லிங்கனிடத்தில், நான் ஒரு அவசர காரியமாக வந்தேன், நீங்கள் என்னை சந்தித்து விட்டு அப்புறம் ஜெபம் பண்ணியிருக்கலாமே என்று கேட்டாராம். ஆனால் ஆபிரகாம் லிங்கன் அவரை பார்த்து, தேவனிடத்தில் ஜெபத்தில் முதலாவது பேசுவதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே அவசரமும் இல்லை, முக்கியமும் இல்லை என்று சொன்னாராம். அமெரிக்கா போன்ற வல்லரசு நாட்டின் ஜனாதிபதியான அவருக்கு எவ்வளவு வேலைகள், கடமைகள், பொறுப்புகள் இருந்திருக்கும். ஆனாலும் அவர் முதலாவது தேவனுக்கு நேரம் கொடுத்து விட்டுத்தான் வேறு எந்த வேலையும் செய்வாராம், அது எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும். வேதத்தில் பார்த்தோமானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் பிதாவிற்கு முன்பாக ஜெபித்துக் கொண்டு இருந்ததால் தான் அவருடைய வாழ்க்கையில் பிதாவின் பரிபூர்ண நோக்கத்தையும் மேலும் பிதாவினால் தனக்கு கொடுக்கப்பட்ட 3.5 வருட ஊழியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடிந்தது. தானியேல் அனுதினமும் 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபித்து வந்ததால் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ராஜ்யங்களும் ராஜாக்களும் மாறினாலும் ஜெப வீரனான தானியேலின் காரியம் எப்போதும் ஜெயமாயிருந்தது. ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிப்பேன் என்றும் எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்ன தாவீது எப்போதும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறவராக இருந்ததால் ஜெபம் ஆடி மேய்த்தவனை அரசனாக்கியது. தேவனோடு இருக்கின்ற ஒரு மனுஷன் தாழ்வான நிலையில் இருந்தாலும் அவன் தேவனால் நிச்சயம் உயர்த்தப்படுவான். யோசுவா என்னும் மோசையின் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்த இந்த யோசுவாவைத்தான் மோசையின் மரணத்திற்கு பின்பு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவனாக்கினார்.
மேலும் யோசுவாவின் ஜெபத்தை கேட்டு சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் விதமாக சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள்! ஜெபிக்கும் ஒரு மனிதன் சொல்லை கேட்டு கர்த்தர் கிரியை செய்கின்றார். தன் ஜனங்கள் படுகின்ற வேதனையையும் நிந்தையும் கேள்விப்பட்ட நெகேமியா துக்கித்து அழுகையோடும் உபவாசத்தோடும் ஜெபித்ததினால் முன்னதாக 11 வருடமாக கட்டப்பட்ட பின்பு எதிரிகளால் இடிக்கப்பட்ட அந்த அலங்கத்தை நெகேமியாவின் ஜெபம் வெறும் 52 நாட்களிலே கட்டி முடித்து சரித்திரத்திலே இடம் பிடித்த ஒரு சாதனையாக மாறியது. எஸ்தரின் ஜெபம் சட்டத்தை மாற்றி சத்ருவான ஆமானை அழித்து மேலும் அழிக்கப்பட வேண்டிய யூத ஜனங்களை கொண்டு எதிரிகள் எல்லாரையும் அழித்தது. யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் ஜெபித்தவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை பார்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது போல நாம் ஜெயத்தை பார்க்கின்றோமா? நம்முடைய பதில் இல்லை என்றால் சொல்வதற்கு கடினமாக இருந்தாலும் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். என்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். எனக்கு அன்பானவர்களே, ஜெபத்தால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை. ஜெபமே ஜெயத்தை தரும். ஜெபிக்காதவன் வாழ்வில் ஜெயத்தை பார்க்கவே முடியாது. ஜெபிக்காமல் இருப்பது தேவன் மேல் நமக்கு இருக்கும் விசுவாச குறைவையும் தேவனுடைய வார்த்தைகள் மேலுள்ள நம்பிக்கையற்ற நிலையையும் காண்பிக்கின்றதாய் இருக்கின்றது. நாம் ஜெபிக்கும் போது தேவன் கிரியை செய்வார். ஜெபிப்பதன் மூலம் தேவ வல்லமையை பெறுகின்றோம். அதனால் நாம் சாத்தானையும் அவனுடைய சேனையையும் மேற்கொள்கின்றோம். நம்முடைய சொந்த பலத்தினால் சாத்தானை ஜெயிக்க முடியாது. ஆகையால் எலியாவை போல அடிக்கடி தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கின்றவர்களாய் இருப்போம். நாம் கடந்து போகும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கின்ற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்காக பரலோகத்தில் இருக்கின்றார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கின்றது என்கின்ற வாக்கு தத்தம் நமக்கு இருக்கின்றது. எனவே சோர்ந்து போகாமல் ஜெபிக்கின்றவர்களாக இருப்போம். நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழிப்புடன் இல்லாவிட்டால் சத்துருவின் சோதனைகளுக்கு நாம் பலியாகி விடுவோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி எப்போதும் விழித்திருந்து ஜெபித்து நம் வாழ்க்கைக்கு விரோதமாக, நம் குடும்பத்திற்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாக, நம்முடைய சுக வாழ்விற்கு விரோதமாக, எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு விரோதமாக சாத்தான் செயல்படுத்தும் திட்டங்களை முறியடித்து தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எனக்கன்பானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் விசேஷமானவர்கள், தேவனுடைய கருத்தில் இருக்கிற உன்னதமான பாத்திரம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். தேவன் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை படைத்திருந்தாலும் தம் சாயலாக படித்த மனிதனோடு அவர் பேச விரும்புகிறார், ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். நாம் எத்தனை பாக்கியம் பெற்ற ஜனம் அல்லவா? வானத்தின் பூமியை படைத்த தேவன் நம்மோடு பேச விரும்புகிறாராம். ஆனால் இந்த மேன்மையை அறிந்து கொண்டு அவரோடு நாம் பேசுகிறோமா என்பதுதான் கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். தேவனோடு ஐக்கியம் கொள்கிறதுக்கு ஒரு முன்மாதிரி என்று சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உலாவின போது அவர் நன்மை செய்கிறவராய் சிற்றித்திருந்தார். அற்புதங்களை செய்தார், குருடர்களை பார்வை செய்தார், முடவர்களை நடக்கை செய்தார், வியாதிப்பட்டவர்களை சொஸ்தமாக்கினார், பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுதலையாக்கினார் என்பதை நாம் அறிவோம். அதே நேரத்தில் அவர் எப்பொழுதும் பிதாவோடு பேசிக்கொண்டே இருந்தார். வேதத்தில் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம், நானும் பிதா ஒன்றாயிருக்கிறோம், பிதாவோட சித்தத்தை செய்யவே நான் வந்தேன், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே நான் செய்வேன் என்று சொல்லி எப்பொழுதும் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பிதாவை நோக்கி பார்த்து கொண்டு அவரோடு பேசுகிறவராக ஐக்கியம் கொள்ளுகிறவராக இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த ஐக்கியத்துல ஒரு கேப் வந்தது. எப்பொழுது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கெத்செமனி தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஒரு கள்வனை பிடிக்கிறதை போல அவரை பிடித்தார்கள், வஸ்திரத்தை கிழித்தார்கள், ராமுழுதும் அவரை சாட்டையால் அடித்தார்கள்.
அவர் காரியம் விழுந்தார்கள், கைகள் கால்கள் ஆணி அடித்தார்கள். மேலும் மிகுந்த வேதனை மத்தியிலும் அவரை சிலுவையிலே அறிந்தார்கள். அவர் சிலுவையிலே அறிந்து கொண்டிருந்த போது அவர் 7 வார்த்தைகள் பேசினார் என்று நாம் அறிவோம். அதிலும் 4வது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தை சொன்ன தெரியுமா? அதுவரைக்கு பிதாவோடு ஐக்கியம் கொண்டிருந்தவர், எந்த நிலையிலும் அவரை விட்டு விலகாதபடி ஒரு கனெக்ஷன் வைத்துக் கொண்டிருந்த அவர், உலகத்தின் பாவம் அவர் மேல் சுமக்கப்பட்ட போது, அதுவரைக்கும் பிதாவோடு பேசின, பிதாவே அவர்கள் செய்கிறது என்னென்று அறியாமல் செய்கிறான் பேசிக் கொண்டிருந்த ஆண்டவர், எப்பொழுது அந்த உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேல் சுமக்கப்பட்டதோ, வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு பெரிய ஒரு இருள் காணப்பட்டதாம். அதுவரைக்கும் பரிசுத்த கண்ணராக பார்த்து கொண்டிருந்த பிதானவர் தன் மகன் மேல் அந்த பாவம் சுமக்கப்பட்டிருந்தது பார்த்தபோது அவர் கண்களை மூடினார். அந்த நேரத்தில் தான் காரிருள் பூமி எங்கும் சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையை அறிந்த போது சந்தோஷமாக தன்னை விட்டு கொடுத்தார். அவமானப்படுத்தின போது, அவர் முகத்திலே காரியம் விழுந்த போது அது அதிகமாக அவர் மனதை வேதனைப்படுத்தியிருந்தாலும் அதை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய மனதை அதிகமாக காயப்பட்டது எப்பொழுது பிதானவர் தன் முகத்தை மூடிக்கொண்டார். அதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஆதலால் அவர் கதறி, என் தேவனை, என் தேவனை, ஏன் என்னை கைவிட்டி? எனக்கு அன்பானவர்களே, நம்மேல் வைத்த அன்பு நிமித்தம், நம்மேல் வைத்த பாசத்தை நிமித்தம் பரலோகத்திற்கும் மானிடனுக்கும் ஒரு ஐக்கியம், ஒரு பிரிட்ஜாக இருக்கதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து மனதில் இவ்வளவு ஒரு வேதனை இருந்தால் அவர் அப்படி கதறி இருப்பார், என் தேவனே, என் தேவனே. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், ஆண்டவருக்கும் நமக்கு இருக்க அந்த நட்பு ஐக்கியம் எப்படி இருக்கிறது? வேதவசம், ஏதேன் தோட்டத்தில் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் எங்கேண்டு ஆண்டவர் தேடி வந்தார். ஒவ்வொரு நாள் அதிகாலை ஆண்டவர் நம்மை தேடிட்டு இருக்கிறார். என் மக என்னோட பேச வருவாளான்னு சொல்லி அவர் ஏங்கிட்டே இருக்கிறார், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இயேசு அந்த கேப்ப, அந்த இடைவேளையை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது அவர் மனதை அதிகமாக உடைத்தது. ஆமா, தன் தகப்பனோடு பேச முடியவில்லை, தகப்பனோட குரலை கேட்க முடியல. அந்த கேப், அந்த இடைவெளி அவரை அதிகமாக பாதித்தது. இன்று கூட அன்பானவர்களே, நாம் ஒரு கேப் விடும் பொழுது, பிதாவோடு பேச ஒரு இடைவெளி, அவரோடு பேச நேரம் கொடுக்காத போது, அவரோட சமூகத்தில் அமர்ந்து அவரோடு பேச ஒப்பு கொடுக்காத போது, அவர் உள்ளமும் அதே போலதான் உடைந்து போகிறது. இன்றைக்கு நம் உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய மீறுதலுக்காக சில பாடுகளோடாக அவர் சென்றார். தன்னையே மறந்து தன்னை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என்னை நேசிக்கிறாயா? பேதுரு பார்த்து கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் அதேதான் நம்மை பார்த்து, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? என்னோடு பேசக்கூடாதா? நேசத்தின் அடையாளமாக என்னோடு பேச மாட்டாயா என்று அவர் ஏங்கிக் கொண்டிருக்க. இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்குமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்தில் வைக்கிறேன். நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், நாங்கள் குறைவுள்ளவர்கள் அப்பா, உலக சிற்றுமங்களால் இழுக்கப்படுகிறவர்கள். எங்களை மன்னியப்பா. உம்மோடு பேச நேரத்தை செலவிடவில்லை. தேவனோடு பேசுகிற அந்த உறவு எத்தனை ஒரு மேன்மை. ஆனா அந்த மேன்மை நாங்கள் புரிந்து கொள்ளல, அசட்டை பண்ணிட்டோம். மன்னியும் சுவாமி, மீண்டும் புதுப்பிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்துங்க. இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமா இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்கள் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.